கர்த்தருடையதாக இன்றைய வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை உள்ள 16 வரை உள்ள வசனங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கடவது. கர்த்தர் இந்த வசனம் பார்க்கும்போது நம்மளுடைய வெளிச்சம் புற ஜாதிகளுக்கு மத்தியில் எல்லா ஜனங்கள் முன்னாடி பிரகாசமாக இருக்கும். நம்ம நற்கிரியாகி வெளிச்சம் பிரகாசிக்கும் போது அதன் மொத்தம் அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தணுமா. உதாரணத்துக்கு ஒரு நபர் சாட்சியாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்கன்னா அதை கர்த்தர் அறியாமல் சொல்லுமா. இப்போ இவன் எப்படி கரெக்டாக நேர்மையாக கரெக்டாக பரிசுத்தமாக இருக்கானே, அவன் மெய்யாக இவன் ஒரு பரிசுத்தமான ஆள் தான். இவன் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன். இவனோடு கர்த்தர் இருக்கிறார், இவன் கர்த்தரோடு இருக்கிறான்னு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. அப்போ யாரை மகிமைப்படுத்துறாங்க? இவன் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. இதே நபர் ஒரு தவறு பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? இவன்லாம் ஒரு கிறிஸ்டினா, இவன்லாம் கர்த்தர் அறிஞ்சவனா, இவங்கெல்லாம் அப்படின்னு ஒரே இடத்துல தூசிக்க ஆரம்பமாயிரும். ஸோ நம்ம நற்கிரியை நிமித்தம் தேவனா மகிமைக்குன்னு இருக்கணும். நான் உலக ரீதியாக எந்த ஒரு ஆசீர்வாதங்கள் எது இருந்தாலும் அதுவும் சாட்சி தான். ஆனால் அதை விட கர்த்தர் சொல்றேன்னா, இந்த உலக ஆசீர்வாதம் எல்லாத்துக்குமே இருக்கா. கர்த்தர் அறிஞ்சுக்கிட்டு அறியாத எல்லாட்டும் இருக்கு. நற்கிரியைன்னு வரும்போது தான் அங்கு விசேஷித்து வருது. நமக்கு இந்த கர்த்தருடைய திட்டம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும்போது அநேக பாவங்களை விலகி ஒரு பரிசுத்தமாக வாழும்போது, ஒரு நற்கிரியையாக வரும்போது கண்டிப்பாக அந்த உலகத்தில் ஒரு சாட்சி உள்ள ஒரு நறுமணம் உள்ள வாழ்க்கை வாழும்போது அதை கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் மகிமைப்படும் போது தான் இந்த பூமியில் நம்ம எதுக்காக கர்த்தர் நம்மளை அனுப்புனாரோ அதுக்கான அந்த மிஷின் சக்ஸஸாக வருது. அதுக்காக தான் நம்ம தேவன் இந்த எல்லா ஜனங்கள் மத்தியிலும் நம்ம வெளிச்சமாக இருக்கும் கர்த்தர் நம்மளை சிருஷ்டிச்சிருக்கார். இருள் சூழ்ந்த உலகத்தில் நம்ம போகும்போது நம்ம வெளிச்சமாக இருக்கணும். நமக்கு வேத வெளிச்சம் நம்ம வாழ்க்கையே வெளிச்சமாக இருக்கணும். ஒரு இருட்டில் ஒருத்தர் வெளிச்சம் வரும்போது எல்லாரும் சுற்றி வருவாங்க. அதேமாதிரி இந்த இருளான உலகத்தில் நம்ம வாழும்போது அநேக ஜனம் நம்ம சேர்த்து வருவாங்க. அது நம்ம மூலமாக தேவனுக்கு வருவாங்க, தேவன் மகிமைப்படுத்துவாங்க. அதுக்கு அர்ப்பணிப்போம், பிரயாசப்படுவோம், தேவன் பயன்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவனுக்கு விஷயம் ஆமென்.